பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 12. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கின்றார். விண்ணகத்தின் கீழ் மண்ணகத்திற்கு மேலே ஒரே ஒரு பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நம்முடைய மீட்பிற்காக. அந்த பெயர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமது நற்கருணை நாதர். அவர் நமது நடுவில் வீற்றிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை முகமுகமாய் பார்த்து தரிசித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். எவ்வாறு அந்த ஏதேன் தோட்டத்தில் தந்தை கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அவர்களோடு பேசி உறவாடினாரோ, அதே போல் அதிகாலையிலே உங்களோடு பேசி உங்களோடு உறவாடி கொண்டு இருக்கின்றார். நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு உங்களுடைய செவிகளை திறந்து வைக்க வேண்டும். உங்களுடைய செவிகளை திறக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய உள்ளத்தில் தூய்மை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மீட்பின் அடையாளத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அந்த மீட்பை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்லுகின்றோம். நாம் ஜெபமாலை சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். நற்கருணை சிற்றாலயத்தில் போய் ஜெபிக்கின்றோம், அல்லது சில ஜெப குறிப்புகளை வைத்து நாம் ஜெபிக்கின்றோம். ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு சிறிய தவறு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். எனவே அந்த தவற்றை கண்டுபிடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாய் தரக்கூடிய அந்த மீட்பை பெற்று, இந்த மீட்பின் அடையாளத்தை பெற்று, அந்த மீட்பை சுவைத்துக் கொண்டு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் உண்மையோடு முத்தமத்தோடு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய இதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எனவேதான் இந்த நாளில் அதிகாலையில் சொல்லுகின்றார், இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு கிடையாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் எங்களைப் போல குருக்கள் இன்றும் திருச்சபையில் இருந்து மக்களுக்கு பணி செய்து குருக்களின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கரங்களில் எழுந்து அவர் மற்றவர்களுக்கு மக்களுக்கு கடந்து செல்லுகின்றார். மக்களுடைய கரங்களில் கடந்து செல்லுகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு மீட்பை தரும் பொழுது அந்த மீட்பை இலவசமாய் பெற்றுக் கொள்கின்றோம். இலவசமாய் பெற்றுக்கொண்டு அதே மீட்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பொருளையோ எதையும் வாங்க வேண்டும் என்றால் பணம் கொடுக்க வேண்டும். பணம் கொடுக்காமல் நாம் எதையும் வாங்க முடியாது. பணம் செலவழிக்காமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது அவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் உங்களுக்கு மீட்பு தரும் பொருட்டு இலவசமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தார். முழுமையாக உங்களுக்கு கொடுத்தார். தம்மையே கையளித்து அவருடைய இரத்தத்தினால் மீட்பு அடைந்து இருக்கின்றோம். அதைத்தான் எசையா தீர்க்கதரிசி 52வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து இருக்கின்றார். நீங்களும் நானும் பாவம் செய்து விலையின்றி விற்கப்பட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணமின்றி நம்மை மீட்டார் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால். அந்த இரத்தத்திற்கு ஈடாக நம்மால் இந்த உலகத்தில் எதையுமே கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்றை கொடுக்கலாம். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே நற்கருணை நாதர் மகிழ்ச்சி கொள்வார்.
ரோமையர் புத்தகம் 10வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து மீட்பை பெற்றிருக்கிறோம் என்றால் விண்ணகத்திற்கு கீழே மண்ணகத்திற்கு மேலே இயேசு என்கின்ற நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து தந்தையின் வலப்புறத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று விசுவாச அறிக்கையிட்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நாம் நடப்போம் என்றால் உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே நாம் தந்தை கடவுளை சந்திக்க முடியும், தந்தை கடவுளை தரிசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை கொடுத்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து எந்த ஒரு அற்புதத்தையும் அருள் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரிடம் இருந்து இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பரிசுத்தமாய் இருந்து ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய வேளையிலே எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுப்பார். இலவசமாய் பெற்றுக்கொண்ட நீங்கள் இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். போலித்தனமான போதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். பணத்திற்காக ஊழியம் செய்வர்களை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். சில வார்த்தைகளை எடுத்து திரித்து கூறி உங்களிடம் ஓநாய்களை போல் வந்து பணத்தை பறித்து கொண்டு செல்லக்கூடிய போதர்களை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை. அவரை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்களும் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த நற்செய்தி உங்களுடைய குடும்பத்தில் அறிவிக்கப்பட வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய நடுவில் அறிவிக்கப்பட வேண்டும், உங்களுடைய கணவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குடும்பமாய் இருந்து ஜெபிக்க வேண்டும். மனைவிமார்கள் அறிந்திருக்க வேண்டும், மாமியார்மார்கள் அறிந்திருக்க வேண்டும், மருமகமார்கள் அறிந்திருக்க வேண்டும், குழந்தை செல்வங்கள் அறிந்திருந்து நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்பு அடைந்திருக்கிறீர்களா என்று உங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து உங்களால் எதையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல கனி கொடுக்கவும் நல்ல செழிப்பான மரமாய் வளர்ந்து அந்த மரத்தின் நிலையில் மக்கள் வந்து இருந்து அவர்கள் இளைப்பாறுதல் அடைந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் செழித்து வளர வேண்டும். அதுதான் கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல். கடவுள் உங்களிடம் எதிர்பார்ப்பதும் அது மட்டும்தான். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு கனி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் முழுவதும் தரிக்கப்படுவீர்கள். தரித்து கட்டாக கட்டி எரிப்பதற்காக பதரோடு சேர்க்கப்படுவீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாகவும் அதிகாலையில் எழுந்த உடனே உங்களை ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஏதாவது ஒரு காரியத்தில் தவறி ஆண்டவரை விட்டு பிரிந்து போயிருக்கிறீர்களாம் என்பதை ஆய்ந்து அறிந்து உங்களையே நீங்கள் முழுவதுமாக நீங்கள் உள் உணர்வில் இருந்து உணர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அப்படி ஏதாவது தவறு செய்திருந்தால் ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டு மீட்பு அடைந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்கள். அந்த புதிய நாளில் புதிய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு மீட்பை கொடுப்பார். அந்த மீட்பில் இருந்து நீங்கள் விடுதலை அடைந்து புதியதாய் படைக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் மாற முடியும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் இரத்தம் நமக்கு தூய்மையை தரும். இயேசுவின் இரத்தம் நமக்கு மீட்பை தரும். இயேசுவின் இரத்தம் நமக்கு பரிசுத்தத்தை தரும். இயேசுவின் இரத்தம் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அன்றி யாரும் மீட்பை பெற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை உச்சரித்து அவரிடம் உரிமையோடு நீங்கள் கேட்கக்கூடிய வேளையிலே எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, அநேக முறையில் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆன்மீக சரிவு உண்டு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட நன்றாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் என்று சில நேரங்களில் நினைப்பேன். ஆனால் வேலை பழுவி நிமித்தம் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காதபடி வேலைகளில் கருத்தாய் இருந்து செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு சில நேரங்களில் தரிக்கப்பட்டு விடுகின்றன. அன்பார்ந்தவர்களே, அதே போல் அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவரிடம் ஓடி வாருங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஆண்டவரிடம் வந்து கேளுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் மகனே மகளே, நீ அஞ்ச வேண்டாம், நான் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன், பொல்லாப்பான இந்த நோய்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் விடுதலை கொடுப்பேன் என்று உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பார்த்தும் சொல்லக்கூடிய காலம் மிகவும் சமீபமாய் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களை மனம் மாறாதவர்களுக்காக ஜெபித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு உமது வார்த்தைகளினால் நிரப்பி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உண்மையோடு நடக்க, வேத வார்த்தைகளையும் சத்தியங்களையும் தியானிக்க எங்களோடு கூட இருந்து நடப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன், இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி, ஆம் தகப்பனே, நாங்கள் விசுவசிக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி. உமது வழியாக நாங்கள் பெற்ற மீட்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட செய்ய வேண்டும் சுவாமி. அநேக முறை நாங்கள் அறிவிக்கப்படாமல் ஆண்டவரே, நாங்கள் என்னுடைய சொந்த எண்ணங்களை மட்டும் கருத்தில் கொண்டு என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், மனைவி என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீரே ஆண்டவர், நீரே இயேசு என ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பெருமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு துணை செய்வீராக. அன்பார்ந்த இயேசுவே, இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இந்த அதிகாலையிலே இதோ மந்தையாய் கூடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு மீட்பை கொடுத்து இருக்கின்றார், என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து இருக்கின்றார் என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. நீர் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. தூய்மையின் ஆவி அவர்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்குள் தங்கியிருக்கக்கூடிய இருளின் ஆட்சி மாறி போகும்படியாக, இருள் அவர்களை விட்டு அகன்று போகும்படியாக நீரே அவர்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தீரே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் கடந்து செல்ல முடியாது என்று சொல்லி அதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. உமது வழியாய் தந்தையை தரிசிக்க நாள் வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் உற்சாகத்தோடு இயேசுவே உமது மகனுக்குள்ள உரிமையை பெற்று உம்மோடு நடந்து வர எங்களுக்கு உதவி செய்தீராக. இதோ கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, அந்த குடும்பங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வீராக. அந்த நோயை நீர் குணமாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளத்தில் உம்மை ஏற்றுக்கொண்டு நடந்த குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த நோய்கள் முழுவதும் அந்த குடும்பத்தை விட்டு போகும்படியாகவும், குறிப்பாக இந்த இந்திய தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாகவும், பாதிக்கப்பட்ட நாடுகளிலே உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாய் இருந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய நாட்களை நாங்களும் பார்க்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இயேசுவே,
இந்த அதிகாலையிலே எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் வாழ்வோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் கெட்டு போய்விடாதபடி நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியாக வைப்பார். நமக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றுவார். நாமும் சந்தோஷமாக இந்த நாட்களில் வாழ முடியும். இந்த நேரத்தில் சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய நற்கருணை நாதரிடம் இருந்து அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.